திரு டிவி சோமு அவர்களும் நம்மிடையே இணைந்திருக்கிறார். திரு டிவி சோமு, ஏற்கனவே விவாதிச்சுட்டு இருந்த அந்த விஷயத்தில் ஐ வாண்ட் டு கெட் யுவர் ஒப்பீனியன் ஆன் இதில் இந்த ரெண்டு கட்சிகளுமே கூட்டணி மந்திரி சபையில் இணையறாங்க. அவங்க திமுக கூட்டணியில் எலெக்ஷனில் போட்டிட்டவங்க. அந்த உறவு முறிந்ததா என்றால் இந்த கூட்டணி மந்திரி சபையில் இணைந்தும் கூட ஒரு கான்கிரீட் எஸ் அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது எப்படி ஒரு கூட்டணியில் மந்திரி சபையிலையும் இன்னொரு கூட்டணியில் அரசியல் ரீதியாகவும் தொடர முடியும் அப்படிங்கிற கேள்விக்கு நமக்கு இது வரைக்கும் விடை இல்லை. இப்ப நிஜத்துல உள்ள விஷயம் வேற, அரசியல்ல நீங்க சூடான ஐஸ்கிரீம் கூட சாப்பிடலாம். அது மாதிரி ஏற்கனவே நடந்திருக்கு, இப்ப நடக்குது, இனிமையும் நடக்கும். ஆக்சுவலா மெனுல ஹாட் ஐஸ்கிரீம் இருக்கு நிறைய ஹோட்டல்ஸ்ல, ரெஸ்டாரண்ட்ஸ்ல, தெரியுமா? அது நான் சாப்பிட்டது இல்ல, அது எப்படி இருக்குன்னு தெரியல. ஹாட் ஐஸ்கிரீம். இப்ப இந்த கூல் காஃபிங்கிறதே ஒரு சமீபமா வந்தது தானே. சரி சரி. நம்ம காஃபின்னா ஐயோ சூடு கம்மியா இருக்குங்க, வேற கொடுங்கன்னு கோல்ட் காஃபி வந்திருக்கல, அது கரெக்ட். இப்ப அதை ஏத்துக்கிட்ட மாதிரி நீங்களும் சொன்ன மாதிரி அதுவும் வந்துருச்சு இப்ப அப்படின்னு. அப்ப அரசியல் அது சகஜம் தானே. அது பரவாயில்ல. கோல்டு காஃபி ஐஸ்கிரீம் எல்லாம் ஒரு கூட்டணியோட இருந்துட்டு இன்னொரு கூட்டணி மந்திரி சபையில் இருப்பது கருவாட்டு சாம்பார் மாதிரி ஆயிடாதா? இப்ப நாளைக்கே அது பிரபலமாச்சுன்னா அதையும் ஏற்றுக்கிற ஒரு மனப்போக்கம் நமக்கு வந்துடும்ல. சரி. பீஸா அது இதெல்லாம் எப்படி நமக்கு வந்ததோ, நமக்கு அறிமுகம் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்ட்டு. ஆனா இந்த மாதிரியான இது ஏற்கனவே அறிமுகம் இருக்கு. இந்தியாவுடைய முதல் நாடாளுமன்ற மாகாண தேர்தல் 1952 தமிழ்நாட்டுல அது நடந்தது இல்ல. அப்ப காங்கிரசுக்கு போதுமான இடங்கள் கிடைக்கல 1952. அப்போ ஒதுங்கி இருந்த ராஜாஜியை மறுபடியும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு அவரு பிற எதிராக போட்டியிட்ட பிற கட்சிகளை அவர் உடைச்சுதான் கொண்டு வந்து அது கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்டபிள் சார். ஒரு போஸ்ட்பால் அலையன்ஸ் நிறைய உருவாயிருக்கு நாட்டுல. ஆனா அந்த அலையன்ஸ் உருவான பிறகும் கூட இவங்க திமுக கூட்டணியில இருக்கிறீங்களா இல்லையா அப்படின்னா ஒரு கான்கிரீட் எஸ் ஓ நோவோ சொல்லாததான் வியப்பா இருக்கு. கரெக்ட், சரியான ஒரு பார்வை. இது ரொம்ப தவறான விஷயமா தான் தோணுது. ஏன் அப்படின்னா ஒண்ணு எங்களுக்கு திமுக கூட கூட்டணியில நாங்க இல்ல அப்படின்னு அறிவிக்கல. இதனால யாரும் ஒண்ணும் சொல்ல போறது அவங்க. ஏன்னா இப்பதான் வெளிப்படையா கூட்டணிக்கு வந்துட்டாங்க. இப்ப நாளைக்கு இந்த அரசுடைய ஒரு விஷயத்தை ஒரு செயல்பாட்டை திமுக எதிர்க்குதுன்னா அப்ப இவங்க என்ன சொல்லுவாங்க, எந்த பக்கம் நிப்பாங்க? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெளியில இருந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க, அவங்க நிலைப்பாடு வேற. இவங்க ஆட்சியில இருந்துகிட்டு இப்ப அப்ப திமுக எதிர்க்குதான், இவங்களும் திமுக எதிர்த்து தானே நிக்க வேண்டியதா இருக்கும். அப்ப இது ஒரு ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இல்லை. அப்புறம் இவர் வன்னியரசுக்கு ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் பதவி கொடுக்க போறதா ஒரு பேச்சு உழவுது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. என்ன யூகம்னா திரு வன்னியரசு அவர்களுக்கு ஆதி திராவிட நலத்துறையும் IOML பிரதிநிதிக்கு சிறுபான்மை நலத்துறையும் வழங்கப்படலாம் அப்படின்னு இருந்தா உங்க பார்வை என்ன? அப்படின்னா இந்த ரெண்டுமே மறுபரிசீலனை பண்ணலாம்னு தோணுது. ஏன்னா வன்னியரசு பாத்தீங்கன்னா தமிழர் சார்ந்த போராட்டங்கள் பலவற்றில அவருடைய கட்சி சார்பா முன்னெடுத்து நின்றிருக்காரு. ஈழ போராட்டத்துக்கு உதவுனதாக சொல்லி அவர் மீது ஒரு தவறான வழக்கு கூட பதியப்பட்டது. இதெல்லாம் அவருடைய அப்புறம் அதுல இருந்து மீண்டும் கடல் கடந்து வன்னிக்கு போயிட்டு வந்தவர். அப்ப அந்த மாதிரி ஒட்டுமொத்த ஒரு தமிழ்நாட்டுக்காக இருக்கக்கூடிய ஒரு நபரை ஒரு பொதுவான ஒரு எல்லாருக்கும் ஒரு அமைச்சராக நியமிக்கிறது தான் சரியாக இருக்கும். இவரையும் இந்த ஒரு சாதி பட்டியல்ல அடைக்கிறது அப்படிங்கிறது இருக்குல்ல, அதை தவிர்க்கலாம். இப்ப சாதக சார்பாகவே பட்டியல் இனத்திலிருந்து பல பேர் MLA-க்கள் ஆகியிருக்கிறாங்க. அதுல பல பேருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப அதுல இருந்து ஒருத்தருக்கு இந்த துறையை ஆதி திராவிட நலத்துறையை கொடுக்கலாம் ஒழிய வன்னியரசுக்கு ஒரு பொதுவான ஒரு அமைச்சர் பதவி கொடுக்கிறது சரியாக இருக்கும். அதே மாதிரி இல்ல அதுவும் கொடுத்து கூடுதலா இன்னொரு இலாக்காவும் கொடுக்கும் பட்சத்துல ரீடிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. முதலமைச்சர் அது ஒரு அதிகாரமிக்க அமைச்சரவையாக இருக்குமா அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி. ஒரு ஃபார்மாலிட்டிக்கு எத்தனையோ அமைச்சரவை துறை இருக்கு. பட் அகைன் பாருங்களேன், இப்போ இந்த ஆதி திராவிடர் நலனை விசிகா போல அவங்களுடைய நலனுக்காக குரல் கொடுத்து போராடுறவங்களை தவிர வேற யார் பெட்டரா ஹேண்டில் பண்ண முடியும்? அவங்க அதுல they will put their heart and soul அதையும் சேர்த்து பார்க்கலாம்ல. அதுவும் பார்க்கலாம். அதே நேரத்துல அதிகாரத்துல இல்லாதப்ப கூட அவங்க அதுல தீவிரமா தான் இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அந்த ஒரு துறையை கொடுத்தாதான் அவங்க அப்படிங்கிறது இல்ல. ஒரு பொது மனிதராக வன்னியரசை பார்க்கணும். அவருடைய நோக்கமோ செயல்பாடு இது மாதிரி விஷயங்கள்லாம் பாக்குறப்ப பொதுத்தன்மையான ஒரு மனிதர். அதை தாண்டி பட்டியலின மக்களுக்கான போராட்டங்கள் போடுறதுனா அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லல, மறுக்கல.
அது அவங்களுடைய நியாயம். அதை தாண்டின ஒரு மனிதரை வந்து ஒரு வட்டத்துல அடைக்க வேணாம் அப்படிங்கிறது ஒண்ணு. அடுத்தது இந்த முஸ்லீம் லீக்கும் கூட வந்து சிறுபான்மையினர், ஏன்னா கூட்டணி கட்சி தான் சொல்றேன், இவங்க சார்பிலேயே இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க, எம்எல்ஏக்கள் இருப்பாங்க, அவங்க மாதிரி அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்களுக்கும் ஒரு பொதுவான ஒரு துறையை கொடுத்திருந்தா அது ஒரு சமுதாயத்துல ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான அந்த மாற்றம் அவங்க அமைச்சரவையிலே கொடுக்கப்பட்டிருக்கோம்ல. இப்ப நீங்க 2 கல்வித்துறை அமைச்சர்களும், பள்ளிக்கல்வி உயர்கல்வி 2 பேருமே எஸ்சி பிரிவை சேர்ந்தவங்க, பட்டியலின பிரிவை சேர்ந்தவங்க, திறமையானவங்க. அதையும் சேர்த்து நம்ம பார்க்கணும். எல்லாருமே திறமையானவங்க தான். பட் அதை நம்ம ஒரு ரெப்ரசன்டேஷன் வந்து பல வகைகளில் பல முக்கிய இலாக்காக்களுக்கும் அவங்க கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா? நிச்சயமா அது பல விஷயங்களை வந்து அந்த இன்னும் சொல்ல போனா இதுதான் வந்து அதிகமான அளவுல வந்து ஒரு பட்டியலின மக்களுக்கான ஒரு அமைச்சர்களை இடம் கொடுத்ததா இருக்குன்னு சொல்றாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம அதெல்லாம் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம்தான். அதே நேரத்தில் இந்த கூட்டணி கட்சியிலிருந்து வரக்கூடியவங்களும் அவங்க கட்சி சார்ந்த முத்திரையோட உள்ள துறைகளை கொடுக்காம சரி ஒரு பொதுவான துறையை கொடுக்கறது அந்த கட்சிக்கான ஒரு கூடுதல் அங்கீகாரத்தையும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதை அவங்க பரிசீலனை பண்ணா நல்லா இருக்கும். பார்ப்போம் அவங்களுடைய முடிவு என்ன, இவங்களுடைய விஷயம் என்ன அப்படின்னு தெரியல. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.